வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா போரான் ட்ரைஃப்ளூரைட். ஓகேவா, போரான் ட்ரைஃப்ளூரைட். போரான் ட்ரைஃப்ளூரைட் அப்படின்னா என்ன? போரான் பி, ட்ரைஃப்ளூரைட் அப்படின்னா ட்ரைஃப்ளூரைட். ஓகே, BF3. ஓகேவா, ஸோ இதான் வந்து போரான் ட்ரைஃப்ளூரைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடை நம்ம லெபார்ட்டரியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஓகேவா, ஹவ்லி ப்ரிப்பேர் த போரான் ட்ரைஃப்ளூரைட் இன் லெபார்ட்டரி அப்படின்னு கேட்கலாம். இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். ஓகே, அதில் பாருங்கள், லெபார்ட்டரி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு போட்டு C6H5N2BF4 அதை வந்து ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு BF3 போரான் ட்ரைஃப்ளூரைட் கிடைக்குது. சரி, இது என்ன ஆக்சுவலி எதை ஹீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பென்சின் டைஅசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட். ஓகேவா, C6H5 அப்படின்னா பென்சின் வச்சுக்கோங்க, பென்சின் டைனா 2. ஓகே, என் வந்துன்னா அசோனியம். ஓகேவா, டை அசோனியம். அதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க 4னா டெட்ரா, அதுக்கப்புறம் எஃப்னா வந்து ஃப்ளூரோ, அதுக்கப்புறம் பினா வந்து போரேட். ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? பென்சின் டை அசோனியம் டெட்ரா ஃப்ளூரோபோரேட். ஓகேவா, அதை ஹீட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா BF3 கிடைக்க போகுது. அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்க. C6H5N2BF4 அதை ஹீட் பண்ணும்போது BF3 கிடைக்குது. ரிமைனிங் என்ன இருக்குது? BF3 கிடைக்குது. அப்போ BF3 தான். இதில் ரிமைனிங் ஒரு F இருக்குது, ரிமைனிங் இது ஃபுல்லாகவே இருக்குது. C6H5 அந்த ரிமைனிங் ஒரு F இருந்தது இல்லையா, F4 இது. அப்போ F3 இங்கே போட்டாச்சு, அந்த F வந்து இங்கே போட்டோம், அந்த C6H5 இங்கே போட்டாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? N2 இருக்குது, அந்த N2 தனியாக போட்டாச்சு. ஓகேவா, புரிஞ்சா? ஸோ போரான் ட்ரைஃப்ளூரைட்னா என்னன்னா BF3. ஓகேவா, ஹவ்லி ப்ரிப்பேர் த போரான் ட்ரைஃப்ளூரைட் இன் லெபார்ட்டரி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். அப்போ லெபார்ட்டரி ப்ரிப்பரேஷன் போட்டு போரான் ட்ரைஃப்ளூரைட் இஸ் அப்டைன் by heating the benzene diazonium tetrafluoroborate. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, வேர்டிங் விடுறதுனா போதும், ஈக்குவேஷன் கிளியரா பார்த்துக்க. ஓகேவா, போரான் ட்ரைஃப்ளூரைட் இஸ் obtained by heating benzene diazonium tetrafluoroborate. ஓகேவா, அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா, ரைட். ஸோ வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பென்சின் ட்ரைஃப்ளூரைட் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் த HBF4 கேட்டலிஸ்ட் ஃபார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கேட்டலிஸ்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதோட ப்ரிப்பரேஷனில் யூஸ் ஆகுது அப்படின்னா HBF4 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, போரான் ட்ரைஃப்ளூரைட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் HBF4. இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா கேட்டலிஸ்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. ஓகேவா, கேட்டலிஸ்ட் இன் ஆர்கானிக் chemistry. Second uses வந்து it is used as a fluorinating agent. அதாவது fluorinating agent னா fluorine ஆட் பண்றது one of the agent. Okay, fluorine is nothing but F. அந்த F ஆட் பண்ற one of the agent. அதனால தான் இதுக்கு பேர் வந்து fluorinating agent இது வந்து யூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, புரிஞ்சா? போரான் ட்ரைஃப்ளூரைட் டாபிக் முடிஞ்சது. ஓகேவா, இதில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 2 மார்க் வந்து ஹவ்லி ப்ரிப்பேர் த போரான் ட்ரைஃப்ளூரைட் இன் லேப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 2 மார்க். செகண்ட் 2 மார்க் வந்து வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளூரைட். ஓகேவா, ரெண்டு ஜஸ்ட் ரிகால் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து C6H5N2BF4 அது வந்து பென்சின். C6H5 இஸ் நத்திங் பட் பென்சின், N2ன்றது டைஅசோனியம், அதுக்கப்புறம் டெட்ரானா 4, ஃப்ளூரோனா F, போரேட்னா B. அவ்வளோதான். ஓகேவா, பென்சின் டைஅசோனியம். ஓகே, டெட்ராஃப்ளூரோபோரேட். ஓகேவா, ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து BF3 கிடைக்குது. வாட் ஆர் த யூசஸ் அப்படின்னா யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் HBF4 அது வந்து யூஸ்டு இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கேட்டலிஸ்டாக யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட் யூஸ்ட் எஸ் எ ஃப்ளூரினேட்டிங் ரீஏஜென்ட். 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க விச் ஒன் இஸ் எ ஃப்ளூரினேட்டிங் ரீஏஜென்ட் அப்படின்னா BF3. ஓகேவா, சரி, ஓகே, முடிஞ்சு. 2 மார்க் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் 2 மார்க், செகண்ட் 2 மார்க். ஓகே, அடுத்து தேர்டு 2 மார்க் நகரம். அது எந்த டாப்பிக்கில் இருக்குது அந்த 2 மார்க் அப்படின்னா அலுமினியம் குளோரைட். ஓகேவா, அலுமினியம் குளோரைட்னா என்ன? AlCl3 அதான் அலுமினியம் குளோரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அலுமினியம் குளோரைடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஜென்ரல் மெத்தட். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறது வந்து ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலுமினியம் குளோரைட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அலுமினியத்தையோ அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சையோ HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட சேர்க்கும் போது நம்மளுக்கு அலுமினியம் குளோரைட் ப்ரிப்பேர் ஆகும். அவ்வளோதான் விஷயம். ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலுமினியம் குளோரைட் என்னன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைட் இஸ் ட்ரீட்டட் வித் த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இட் கிவ்ஸ் த அலுமினியம் குளோரைட். அவ்வளோதான். நான் இங்கே வெறும் அலுமினியம் மட்டும் எழுதியிருக்கேன். கீழே ஒரு எக்ஸாம்பிள் கூட எழுதிக்கலாம். அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH இருக்கு இல்லையா, OH2. ஓகேவா, ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைடோட இந்த HCl போடும்போது அகைன் நம்மளுக்கு வந்து அலுமினியம் குளோரைட் கிடைக்கும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்டிங் சொல்றேன். ஹவ்லி ப்ரிப்பேர் இந்த அலுமினியம் குளோரைட்
அப்படின்னு கேட்டாங்கன்னா அலுமினியம் ஆர் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் ட்ரீட்டட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அலுமினியம் குளோரைடு இஸ் அப்டைன்ட். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த ஈக்குவேஷனை மட்டும் பார்த்துக்க. 2Al இங்கே 2Al, அடுத்து வந்து இங்கே 6Cl இருக்குது. இந்த Cl3 போட்டு முன்னாடி ஆல்ரெடி 2 இருக்கனால 2 × 3 6 முடிஞ்சு. அங்கே 6H இருக்குது, இந்த 6H 3H2 3 × 2 6H அப்படின்னு பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, புரிஞ்சா? இது தேர்ட் 2 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து how will you prepare the அலுமினியம் குளோரைடு? ஓகேவா, முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், fourth question very very important ஆன கொஸ்டின். மெக்காஃபி ப்ராசஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா, MCA அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து மெக்கா ஓகே, அப்படி தான் படிக்கணும். மெக்காஃபி ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த மெக்காஃபி ப்ராசஸ் எதுக்கு சார், எதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மெக்காஃபி ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுவும் அலுமினியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்ணுறதான ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேவா, ஜென்ரல் மெத்தட் தான் ப்ரீவியஸாக பார்த்தோம். அலுமினியம் ஆர் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் ட்ரீட்டட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இட் கிவ்ஸ் த அலுமினியம் குளோரைடுன்றது வந்து ஜென்ரல் மெத்தட். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மெக்காஃபி ப்ராசஸ் அப்படின்றது வந்து அதுவும் அலுமினியம் குளோரைடு ப்ரிப்பேர் பண்ணுற ஒன் ஆஃப் த மெத்தட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். ஓகே, மெக்காஃபி ப்ராசஸ். ஓகே, அப்படின்னா இது எப்படி அப்படின்னா ஒன்றுமே இல்லை, மிக்சர் ஆஃப் அலுமினா Al2O3னா உங்களுக்கு தெரியும், அலுமினா தானே. ஓகேவா, மிக்சர் ஆஃப் அலுமினா அண்டு கார்பன் அப்படின்னா கோக்குன்னு அர்த்தம். ஓகே, கோக்குன்னு சொல்லலாம், அது கார்பன் நம்ம சொல்லலாம். ஓகே, மிக்சர் ஆஃப் அலுமினா அண்டு கோக் அண்டு குளோரின் இஸ் ஹீட்டட், இட் கிவ்ஸ் த அலுமினியம் குளோரைட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, புரியுது நான் சொல்கிறது? மிக்சர் ஆஃப் அலுமினா அண்டு கோக் அண்டு கரண்ட் ஆஃப் குளோரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வெறும் குளோரின் கூட நீ ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா, Al2O3ன்றது வந்து அலுமினா. ஓகேவா, அதையும் இந்த கார்பன்றது வந்து கோக். ஓகேவா, ஸோ மிக்சர் ஆஃப் அலுமினா அண்டு கோக் அண்டு குளோரின் இஸ் a mixture of, ஓகேவா, இதெல்லாம் is heated, it gives the aluminum chloride. ஓகே, இதை பேலன்ஸ் பண்ண உனக்கு தெரியும். ஈக்குவேஷன் அப்படி ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்க. 2Al2 அப்படிங்கும்போது இந்த 2 2 4, அப்போ 4Al, இந்த அங்கே 4Al போட்டிருக்காங்க. ஓகேவா, புரியுதா? இங்கே பாரு 6Cl 2 இருக்குது, அப்போ 12Cl இங்கே இருக்குது. இதில் வந்து Cl3 போட்டாச்சு, ஆல்ரெடி முன்னாடி 4 இருக்கனால 4 × 3 12Cl வந்துருச்சு. ரிமைனிங் இருக்கிறது இந்த 3C, இந்த 3C போட்டாச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்குது, O வந்து 6 இருக்குது, O3 இல்லையா, இங்கே முன்னாடி ஒரு 2 இருக்குது, அப்போ 6. அப்போ O2 போட்டு இங்கே முன்னாடி ஆல்ரெடி 3 இருந்தனால 3 × 2 6 பேலன்ஸ் ஆயிடுச்சு. உனக்கு பேலன்ஸ் பண்ணுறது எல்லாமே தெரியும். ஸோ அதனால் அதை நான் இனி அடுத்த ஒரு ரியாக்ஷன்ஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், நீ புரிஞ்சுக்க. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், மெக்காஃபி ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இந்த மெக்காஃபி ப்ராசஸில் இன்னொன்று இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் எப்படி மெக்காஃபி ப்ராசஸ் மூலமாக அலுமினியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் தான். அலுமினியம் இஸ் ஹீட்டட் வித் குளோரின் at 1000 Kelvin temperature, it gives the aluminum chloride. அதான் செகண்டில் எழுதியிருக்கேன், இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ப்ராசஸ். ஓகேவா, அதான் மெக்காஃபி ப்ராசஸ் தான். அதில் இண்டஸ்ட்ரியலில் தொழிற்சாலைகளில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்றது இது. ஓகேவா, ஸோ மெக்காஃபி ப்ராசஸ்னால் நீங்கள் இது எழுதினாவே போதும். இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்னு கேட்டாங்கன்னா இதையும் சேர்த்து எழுத வேண்டியிருக்கும். ஓகேவா, அதனால் ரெண்டுமே சேர்த்து படிச்சுக்க. மெக்காஃபி ப்ராசஸில் 2Al + 3Cl2 1000 Kelvin, இட் கிவ்ஸ் AlCl3. ஓகே, புரிஞ்சுதா நான் சொன்னது? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இது இப்போ நம்ம வந்து 4th 2 மார்க் முடிச்சிருக்கோம். அடுத்த 5th 2 மார்க் போகிறோம். என்னென்னா, அலுமினியம் குளோரைட் ரியாக்ட் வித் அமோனியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஹவு அப்படின்னு கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணது வந்து அலுமினியம் குளோரைட், AlCl3 தான் அலுமினியம் குளோரைட். அதை வந்து நம்ம ஜெனரல் மெத்தட் மூலமா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், மெக்காஃபி ப்ராசஸ் மூலமா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ அப்படி ப்ரிப்பேர் பண்ண அந்த அலுமினியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ராக்சைடோடையும் சோடியம் ஹைட்ராக்சைடோடையும் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அது காமிங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் 5th 2 மார்க் கொஸ்டின். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். அலுமினியம் குளோரைடு தான், அது யாரோட ரியாக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்கோம், அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இங்கே பாருங்க, NH4OH அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அலுமினியம் குளோரைடு அம்மோனியம் ஹைட்ராக்சைடோட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அலுமினியம் குளோரைடு ரியாக்ட் வித் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, இட் கிவ்ஸ் த அலுமினியம் ஹைட்ராக்சைடு. முடிஞ்சு போச்சு. இதில் இருக்கக்கூடிய அலுமினியம், இதில் இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடு ரெண்டு சேர்ந்தா அலுமினியம் ஹைட்ராக்சைடு மாறிடுச்சு. புரியுதான சொல்றது? அலுமினியம் chloride react with the ammonium hydroxide, it gives the aluminum hydroxide AlOH thrice plus remaining உள்ளது பேலன்ஸ் பண்ணி எழுதிடு. முடிஞ்சு போச்சு. ரைட், அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுவும் உனக்கு தெரிஞ்சதான். அலுமினியம் குளோரைடு ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, லிசன் பண்ணிக்க, சோடியம் அலுமினேட் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் Na, சோடியம் அலுமினேட், AlO2 அப்படின்னா அலுமினேட். ஓகேவா, சோடியம் அலுமினேட். நம்ம புக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மெட்டல் அலுமினேட் கொடுத்துருப்பாங்க. சோடியம் இஸ் மெட்டல், அதனால வெறும் மெட்டல் அலுமினேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பை ப்ராடக்டோட நேம் வந்து சோடியம் அலுமினேட் அப்படின்னு பேர். ஓகேவா, ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். லிசன் பண்ணிக்க. அதாவது இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஹவு அலுமினியம் குளோரைட் ரியாக்ட் வித் அமோனியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அலுமினியம் குளோரைட் ரியாக்ட் வித் அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH
ரியாக்ட் பண்ணும்போது அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். ஓகேவா. அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் அலுமினேட் கிடைக்கும். ஓகேவா. சோடியம் அலுமினேட், இதை வந்து சோடியம் மெட்டல் அலுமினேட்னு சொல்லலாம், அல்லது வெறும் மெட்டல் அலுமினேட்னு சொல்லலாம், அல்லது சோடியம் அலுமினேட்னு இதை சொல்லலாம். ஓகே, புரிஞ்சுதான் நான் சொன்னது? இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஓகே, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட்? அலுமினியம் குளோரைடை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அலுமினியம் குளோரைடை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இட் இஸ் யூஸ்ட் as a catalyst in Friedel Crafts reaction. ஆக்சுவலி ஆர்கானிக்ல நம்ம படிப்போம், Friedel Crafts ரியாக்ஷன் அந்த மாதிரிலாம் படிப்போம், நேமிங் ரியாக்ஷன்ஸ்ல. அதுல வந்து கேட்டலிஸ்டா இந்த அலுமினியம் குளோரைடை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட்ல நீ படிச்சிருப்ப, அதனால ரீகால் பண்ணிக்க. இட் இஸ் யூஸ்ட் as a catalyst in Friedel Crafts reaction. Okay, first uses. Second, it is used for manufacture of petrol by cracking the mineral oil. இந்த மினரல் ஆயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மினரல் ஆயிலை கிராக்கிங் பண்ணி, எப்படி சொல்றது, நொறுக்கி தூளாக்கி லைக்கஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி அதுல இருந்து பெட்ரோலை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. எது? அலுமினியம் குளோரைட். யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் பெட்ரோல் பை cracking the mineral oil. This is the second uses. Third uses, it is used as a catalyst in the manufacture on dye, drugs and perfume. அதாவது டைனா சாயம், ட்ரக்ஸ்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா. பர்ஃப்யூம் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த டை, ட்ரக்ஸ், பர்ஃப்யூம் இதோட மேனுஃபேக்சரிங்ல இதை கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா. ஆக மொத்தம் இது வந்து கேட்டலிஸ்டா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ ரீகால் பண்ணிடலாமா? வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட்? இதான் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேவா. ஸோ வெயிட், ஆல்ரெடி என்ன கொஸ்டின் பார்த்துருக்கோம்? 1 2 3 4 5 6. எஸ், இது வந்து 6th 2 மார்க் கொஸ்டின் இன்னைக்கு பார்க்கறதுல. ஓகேவா. ஸோ வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் as a catalyst in Friedel Crafts reaction. And second one, it is used for the manufacture of petrol by cracking the mineral oil. Third one, used as a catalyst in the manufacture on dye, drugs and perfumes. ஓகேவா. ஸோ புரிஞ்சுதான் எல்லாத்துக்கும்? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் கெமிஸ்ட்ரியில், அதுவும் எஸ்பெஷலி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த ஆலம்ஸ் ஓரியன்டான ஒரு 2 மார்க் ஒரு 1 மார்க் கண்டிப்பாக வரும். அது இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து இதுல இந்த ஆலம்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே கிளியரா முடிச்சிடலாம். ஓகே, ஆலம்ஸ்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலா ஆலம்ஸ் நேம்ஸ் இஸ் கிவன் டு த டபுள் சால்ட். எதெல்லாம் 2 சால்ட்டா இருக்கும், சால்ட்னா உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் சல்ஃபேட், லைக்கஸ் அந்த மாதிரி இருக்குது சால்ட்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த சால்ட்டா இருக்கக்கூடிய 2 சால்ட் இருக்கிறதுக்கெல்லாம் பேர் வந்து ஆலம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா நல்லா புரிஞ்சுக்க, ஆலம்ஸ் அப்படின்னா என்ன, டபுள் சால்ட்டுக்கு பேர் தான் ஆலம்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு தெரிஞ்ச டபுள் சால்ட் என்ன அப்படின்னா K2SO4. இங்க பாருங்க, K2SO4 is one salt, Al2SO4 thrice இது ஒரு சால்ட். ஓகேவா. இது ரெண்டும் 24H2O வாட்டர் மாலிகுல் இருக்கும். ஸோ அப்போ வந்து இது 2 சால்ட் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஆலம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா நான் சொல்றது? ஆலம்ஸ் நேம்ஸ் ஜெனரலி இஸ் given to the double salt K2SO4 Al2SO4 24H2. இன்னும் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாஷ் ஆலம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து பொட்டாஷ் ஆலம்ல என்ன இருக்கும் அப்படின்னா, பொட்டாசியம் சல்ஃபேட் இருக்கும், அலுமினியம் சல்ஃபேட் இருக்கும், 24H2O இருக்கும். அப்போ சோடியம் ஆலம்னா என்ன அப்படின்னா, சோடியம் சல்ஃபேட் இருக்கும், அலுமினியம் சல்ஃபேட் இருக்கும், 24H2O இருக்கும். ஓகே, புரியுதா அப்ப நான் சொல்றது? அதாவது இந்த Al2SO4 thrice 24H2 இஸ் a common. பட் இதுல வந்து சோடியம் அப்படின்னா இங்க சோடியம் சல்ஃபேட் இருக்கும், பொட்டாஷ் அப்படின்னா இங்க பொட்டாசியம் சல்ஃபேட் இருக்கும். இப்படிதான் போறது. ஓகேவா. அப்ப ஜென்ரலா ஆலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆலம்னா 2 சால்ட் இருக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சால்ட்டோட நேம் தான் முன்னாடி கொடுத்திருப்பாங்க. சோடியம் இருந்தா அது சோடியம் சல்ஃபேட் இருக்கும், பொட்டாஷ் இருந்தா பொட்டாசியம் சல்ஃபேட் இருக்கும். இது வந்து எல்லா சால்ட்லயுமே வந்து காமனா வரக்கூடியது. Al2SO4 24H2. ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது? ஆலம்ஸ் அப்படின்னா ஆலம்ஸ் நேம்ஸ் ஜெனரலி இஸ் given to the double salt, especially K2SO4 Al2SO4 thrice 24H2. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாஷ் ஆலம் அப்படின்னா K2SO4 வரும் முன்னாடி, சோடியம் ஆலம் அப்படின்னா Na2SO4 வரும். மீதி இருக்கிறது எல்லாமே காமனா இருக்கக்கூடியது. ஓகேவா. சரி, இந்த ஆலம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆலம்ஸ் ஜென்ரலி மோர் சாலிபிள் இன் ஹாட் வாட்டர் கம்பேர் தென் த கோல்ட் வாட்டர். அதாவது பச்சை தண்ணியில் கரையதை காட்டிலும் இது வந்து சுடுதண்ணில நல்லாவே சாலிபிள் ஆகும். ஓகே, ரைட். நவ் வி டிஸ்கஸ் அபவுட் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாஷ் ஆலம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றது பொட்டாஷ் ஆலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ வாட் ஆர் த ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் த பொட்டாஷ் ஆலம் அப்படின்னா, பொட்டாஷ் ஆலம்ன்றது இங்க ஃபார்முலா பாருங்க, K2SO4 Al2SO4 24H2. இது இந்த 2 சால்ட் சேர்ந்ததுக்கு பேர் தான் பொட்டாஷ் ஆலம். இதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்ப என்ன பண்றோம்னா, சோ பொட்டாஷ் ஆலம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி
ஆலும் ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஆலும் ஸ்டோன், படிகாரக்கல் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பற்றி படிப்போம். ஓகே, இந்த ஆலும் ஸ்டோன் அப்படின்றதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா K2SO4 Al2SO4 ட்ரை 3 அண்ட் தென் 4AlOH த்ரை. இதுக்கு த்ரைஸ், இதுக்கு பேர் தான் வந்து ஆலும் ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்க, ஆலும் ஸ்டோனுக்கும் பொட்டாஷ் ஆலுக்கும் என்ன ஃபார்முலா வேரியேஷன் ஆகுதுன்னு கம்பேர் பண்ணி படி. இதை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். K2SO4 Al2SO4 த்ரைஸ் 24H2. திஸ் இஸ் த பொட்டாஷ் ஆலும். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது தேவை அப்படின்னா இது நம்ம எதுல இருந்து எடுக்க போறோம் அப்படின்னா ஆலும் ஸ்டோன்ல இருந்து எடுக்க போறோம். ஆலும் ஸ்டோனோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? K2SO4 Al2SO4 த்ரைஸ். இது ரெண்டு இதுவரையிலும் காமன். ஓகேவா, பொட்டாஷ் ஆலத்தோடையும் ஆலும் ஸ்டோனோட காமன். அதுக்கப்புறமா இதுல வந்து 4AlOH த்ரைஸ் இருக்கும், இங்க 24H2 இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா, சோ நான் புரியுதா நான் சொல்றது? இதுதான் ஆலும் ஸ்டோன். இந்த இதுவரையிலும் இந்த பிளஸ் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த பிளஸ்க்கு முன்னாடி இருக்கிறது வரலையும் மொத்தமா இதுக்கு பேர் வந்து ஆலும் ஸ்டோன். இந்த ஆலும் ஸ்டோனை வந்து நம்ம சல்ஃபியூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணுறோம். எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடோட இந்த ஆலும் ஸ்டோனை நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த ஆலும் ஸ்டோனில் இருக்கக்கூடிய அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH த்ரைஸ் இருக்கு பாருங்க, இதுதான் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இது எதில் இருக்கு? இந்த ஆலும் ஸ்டோனில் இருக்கு. ஓகேவா, இந்த ஆலும் ஸ்டோனில் இருக்கக்கூடிய அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் கன்வெர்டட் இன்டு த என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பொட்டாசியம் சல்ஃபேட்டாக மாறுது. ஓகேவா, என்னவா மாறுது? பொட்டாசியம் சல்ஃபேட். அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் கன்வெர்டட் இன்டு த பொட்டாசியம் சல்ஃபேட். ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆலும் ஸ்டோன். K2SO4 Al2SO4 த்ரைஸ் 4AlOH த்ரைஸ். இதுதான் ஆலும் ஸ்டோன். திஸ் ஆலும் ஸ்டோன் இஸ் ட்ரீட்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் கன்வெர்டட் இன்டு த பொட்டாசியம் சல்ஃபேட். ஓகே, முடிஞ்சிச்சு. அப்போ அந்த K2SO4 + 3Al2SO4 த்ரைஸ் + 12H2O இந்த ஃபார்மட் கிடைச்சிரும். ஓகே, ரைட். இப்போ நமக்கு கிடைச்ச அந்த பொட்டாசியம் சல்ஃபேட்ன்ற அந்த ஃபார்மட்ல இந்த ஃபார்மட்டோட சம் குவான்டிட்டி ஆஃப் பொட்டாசியம் சல்ஃபேட் இஸ் நவ் ஆடட். ஃபர்தராக ஆட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் பொட்டாசியம் சல்ஃபேட் நம்ம ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா K2SO4 Al2SO4 த்ரைஸ் 24H2O அப்படின்னு இருக்கக்கூடிய பொட்டாஷ் ஆலும் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதோட யூசஸ் இருக்குது, பொட்டாஷ் ஆலும் இருக்கும், போன்ட் ஆலும் இருக்கும். போன்ட் ஆலுமோட யூசஸ் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்க கொஸ்டின் தான். இதை நான் ஜஸ்ட் அப்படியே முடிச்சேன்னா லிசன் பண்ணிக்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாஷ் ஆலும் அப்படின்னா K2SO4 Al2SO4 த்ரைஸ் 24H2O இதான் ப்ரிப்பேர் பண்ணணும். இதை ப்ரிப்பேர் பண்ணுறது எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா இதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். K2SO4 Al2SO4 த்ரைஸ் 4AlOH த்ரை இதிலிருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, இதோட எதை சேர்க்க போகிறேன்? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை சேர்க்கும் போது என்ன நடக்கும்? இதில் இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் கன்வெர்டட் இன் த பொட்டாசியம் சல்ஃபேட். ஓகே, கிடைச்சிருச்சு. இதெல்லாமே இந்த கிடைச்ச பொட்டாசியம் சல்ஃபேட்டோட ஃபர்தராக சம் குவான்டிட்டி ஆஃப் பொட்டாசியம் சல்ஃபேட் ஃபர்தராக ஆட் பண்ணுறேன். அப்போ K2SO4 + Al2SO4 த்ரைஸ் + 24H2. உனக்கு என்ன ப்ரிப்பேர் ஆகணுமோ இங்கே அது எல்லாத்தையும் ப்ளஸ் போட்டு விட்டுருங்க. இடத்துல ரொம்ப ஈஸியாக K2SO4 அதான் நாங்கள் வேணும், ஒரு ப்ளஸ் போட்டுரு. Al2SO4 த்ரைஸ் அது ஒரு ப்ளஸ் 24H2. இது எல்லாத்தையும் இந்த ப்ளஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் புள்ளி வச்சு இந்த இடத்துல எழுதி விட்டுரும். முடிஞ்சிருச்சு. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, முடிஞ்சு. இதுதான் இன்னையோட பிளான். இன்றைக்கி வந்து நம்ம ஆக்சுவலி என்ன எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 போரான் அப்படியே 2 மார்க் பேஸ் பண்ணி எழுதிட்டு வா. ஓகேவா, எந்த இடத்துல 5 மார்க் வருதோ அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு படிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு 2 மார்க் வந்து போரான் ட்ரைஃப்ளோரைட். ஓகே, லெபார்டரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளோரைட் ஃபஸ்ட்டு 2 மார்க். யூசஸ் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளோரைட் செகண்ட் 2 மார்க். ஜெனரல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலுமினியம் குளோரைட் இஸ் தேர்ட் 2 மார்க். அண்ட் தென் மெக்காஃபி ப்ராசஸ் இஸ் ஃபோர்த் 2 மார்க். Aluminum chloride react with ammonium hydroxide and sodium hydroxide is the 5th 2 mark, and uses of aluminum chloride is the 6th 2 mark. Alums, okay, அது எஸ்பெஷலி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாஷ் ஆலும் இது வந்து 7th 2 மார்க். இன்றைக்கி வந்து ஒரு 7 2 மார்க்கு நம்ம டீச் பண்ணியிருக்கோம். இந்த 7 2 மார்க்கு ஒரு முறைக்கு 2-3 முறை வீடியோ நல்லா கிளியராக பார்த்து கிளியராக நோட்ஸ் எடுத்துக்க. ஓகேவா, அப்படியே நம்ம இந்த லெசன் முடிச்சோடனே இப்போ நான் கொடுக்குற நோட்ஸ் படியே எழுதியிருந்தேன்னா அதைப்படியே நம்ம ஃபுல்லாக தர போனோம்னா அந்த லெசன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.